வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றிருந்த விஜய் அவர்கள் சென்னை திரும்பி விட்டார். ஒரு நாள் விசாரணை, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம், அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம், ஆக மொத்தம் 5.5-6 மணி நேரம் சிபிஐ என்கொயரி பண்ணாங்க. அதில் அவர் பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அந்த கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்கள் டைப் செய்யப்பட்டு அவரிடம் எழுத்துப்பூர்வமாக அது கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இடையில சுவாரஸ்யங்கள், சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது சிபிஐ விசாரணையில். என்னென்னா, சிபிஐக்கு விசாரணைக்கு போகும்போது அவரோடு போனது 2 பேர். ஒன்று ஆதவ், இன்னொன்று நிர்மல்குமார். நிர்மல்குமார் வழக்கறிஞர். ஆதவ் அவர் கட்சியில் பொறுப்பில் இருக்கார், மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கார். அதெல்லாம் அங்கே சிபிஐயில் எடுபடாது. ஒரு வழக்கறிஞராக இருந்தால் ஓகே ரைட்னு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இங்கே இவர் போயிருக்காரு, ஆதவும் கூடவே போயிருக்காரு. ஆதவை அவர்கள் தடுத்து நிறுத்தி விட்டார்கள் சிபிஐ அதிகாரிகள். நீங்கள் வரக்கூடாதுங்க, உங்களை ஏற்கனவே விசாரிச்சாச்சு, இப்போ நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் வெளியே உட்காருங்கன்னு சொல்லி அவரை வெளியிலேயே உட்கார வச்சுட்டாங்க. எதற்காக ஆதவ் உள்ளே போக முயற்சி எடுத்தார்னா, நிர்மல்குமாரும் கூட போயிருக்காரு. நிர்மல்குமாரை கூட அடுத்த ஸ்டெப் வரைக்கும் கூட்டு போயிருக்காங்க. அப்புறம் அவரையும் தனி அறையில் உட்கார வச்சுட்டு, விஜயை தனி அறையில் உட்கார வச்சு, தனி அறையில் விஜயிடம் அதிகாரிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. 2 அதிகாரிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. கூடவே அவர் சொல்ல டைப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்காரு. பேச பேச அவங்க அதை டைப் பண்ணி எடுத்திருக்காங்க. இதில் என்ன சுவாரஸ்யம்னா, இந்த ஆதவ் என்ன நினச்சிட்டு போயிருப்பார் கூட அப்படின்னா, ஏற்கனவே டிரைவரை விசாரணை பண்ணும்போது இவர் கூடவே இருந்து டிரைவர் ஏதாவது சொல்லிடுவானோன்ட்டு அவன் பேச ஆரம்பிச்சோன்னு குறுக்க உள்ள இவர் கட்டையை போட்டு ஆட்டத்தை கலைச்சிட்டு இருந்தார். அப்புறம் தான் இவரை தனியாக தள்ளி உட்கார வச்சுட்டு டிரைவர்கிட்ட தனியாக விசாரணை பண்ணி நிறைய தகவல்களை சிபிஐ அதிகாரிகள் எடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் பஸ்ஸை இங்கேருந்து கரூருக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த டிரைவரை நடிக்க வச்சு அதை வீடியோ ஷூட் பண்ணிட்டாங்க. அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் விஜய் இப்போ விட்னஸ் சம்மன் அப்படின்னு சம்மன் கொடுத்தாங்க. இதில் என்ன விட்னஸ் சம்மன், விளக்கண சம்மன். விட்னஸ் சம்மன் கூப்பிட்டாங்கன்னு அவர் அதாவது குற்றவாளி இல்லையா, விஜய் குற்றவாளி இல்லை, நீங்கள் குற்றவாளின்னு நினச்சிடாதீங்க, அவர் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கூப்பிடல, அவர் விட்னஸாக கூப்பிட்டுருக்காங்கன்னு நிர்மல்குமார் வெளியே பேட்டி கொடுக்குறாரு. அதாவது கீழே விழுந்துட்டாரு, மீசையில் மண் ஓட்டலைங்க, உழுந்த தினமும் உண்மைதான், ஆனால் மண்ணெல்லாம் ஓட்டலைங்கன்னு சொல்கிற மாதிரி இப்போ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சம்மன் சிபிஐ கொடுத்துருச்சு. 41 பேர் நெரிசல் மரணங்களுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கு சிபிஐ சம்மன் கொடுக்குது. போய் சம்மன் எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்போ இதில் வெளியில் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, அவரை விட்னஸ் சம்மன் கொடுத்து கூப்பிட்டாங்க, நாங்கள் திருப்பியும் கூப்பிட்டாலும் வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த உள்ளே போக முயற்சிக்கும் போது நீங்கள் வரக்கூடாதுன்னு உட்கார வச்சுட்டாங்கல்ல, இந்த மாதிரி டிரைவர் குழப்பி விட்ட மாதிரி விஜயும் பக்கத்தில் வச்சுன்னு ஏதாவது குழப்பலான்னு ஐடியா பண்ணியிருப்பார் ஆதவ். அதில் சிபிஐ அதிகாரிகள் மண்ணெளி போட்டாங்க அந்த எண்ணத்தில். இப்போது இவர் உள்ளே போன உடனே இவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்டது என்னென்னா, நீங்கள் எங்கே போனாலும் சமீபமாக அந்த 41 பேர் மரணம், 30 பேர் செத்து போயிட்டாங்க, என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது கூட இந்த பையை விடாமல் ஒரு பை ஒன்று எடுத்துகிட்டு போகிறீங்க, எங்கே போனாலும் ஒரு பை ஒன்று வச்சுருக்கீங்க, அப்படி அந்த பையில் என்ன தான் வச்சுருக்கீங்க, இங்கேயே விசாரணைக்கு அந்த பையை எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க, கொடுங்க பையன்னு சொல்லிட்டு பையை வாங்கி சோதனை பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் ஒரு கருப்பு பேக் ஒன்று வச்சுருப்பார் சின்னதாக, அப்படியே ஷோல்டர் பேக்கில் அந்த பிக் பாஸ்லலாம் மாட்டிட்டு திரிவாங்கல்ல பசங்க, அதில் ஒரு மைக் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இவர் ஒரு பை வச்சுட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஷோல்டரை போட்டுக்கிட்டே போவார், இல்லை கையில் பிடிச்சிட்டு போவார். அந்த மாதிரி அந்த பையை தேடி அவங்க திறந்து உள்ளே பார்க்கும்போது அதிகாரிகள் ஷாக் ஆகிருக்காங்க. பின்ன இருக்காதா, பின்ன எல்லாரும் என்ன எதிர்பார்த்துருப்பீங்க, ஒரு லேப்டாப் இருக்கும், அல்லது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதனங்கள் இருக்கும், செல்ஃபோன் வச்சுப்பார், சார்ஜர் இருக்கும், அப்படி தானே நினைப்பீங்க. இவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லையே. பக்கத்தில் கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்கு பல 100 வேலையாட்கள் வச்சுக்கிற அளவுக்கு தெம்பா இருக்காரு. இவர் எதுக்கு ஒரு பை தூக்கி நுழையிறாரு அப்படின்னா, அந்த பைக்குள்ளே பார்த்த அந்த இருந்த பொருளை பார்த்து சிபிஐ அதிகாரிகளே ஷாக் ஆகிட்டாங்க. என்னன்னா, அந்த பைக்குள்ளே பிஸ்கட்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் சில பேப்பர்ஸ், துண்டு பேப்பர்ஸ் மடித்து அதில் எழுதி ஏதோ பிட்டு பேப்பர் மாதிரி ஏதோ நிறைய இருந்திருக்கு. அதை எடுத்து சிபிஐ அதிகாரிகள் பார்க்கும்போது ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா சில கேள்விகள் சில பதில்கள், கேள்விகள் பதில்கள்னு தலைவன் பிட்டு எடுத்துன்னு போயிருக்காப்புல. உள்ள ஏதாவது கேள்வி கேட்டால் டக்குன்னு இப்போ ஐயை திறந்து கேட்ட கேள்வி ஏலேருந்து பி கேட்டாங்களா, ஐயோ என்ன சி கேட்காம இவங்க டிக்கு போயிட்டாங்க, பதில் தப்பாக இருக்கு, பதில் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் கேட்ட கேள்வி தான் தப்பு அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு குட்டி பையன் சொல்லுவோம். அதாவது இவர் சிம்பு படம் அது. அந்த படத்தில் பிரின்ஸ்பால் அவங்க காலேஜுக்குள்ளே அவன் தான் அட்மிஷன் போடுவான். அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை காமெடி வரும். அதாவது நீங்கள் இன்டர்வியூக்கு வந்த ஆட்கள்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா,
இந்த மாதிரி வந்து வரிசையாக ஒரு 3 கேள்வி, அதே கேள்வியை வேற ஒருத்தர் கேட்பாங்க, ஆனால் வேற ஆங்கிளில் பதில் வரும். அந்த மாதிரி வந்து விஜய் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே மதியழகன், சிடி நிர்மல்குமார், ஆதவ், புசிக்கிட்டலாம் கேள்வி கேட்டாங்கல்ல. இந்த கேள்விக்கு என்னெல்லாம் கேட்டாங்க, நீங்கள் என்னெல்லாம் பதில் சொல்லிங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் அதே மாதிரி அங்கே போய் ஒப்பிச்சிடுறேன். ஏன்னா ஒரு நடிகர் மக்கப் பண்ணுறதுல கில்லாடி. அதனால எவனா ஏற்கனவே சொன்னதெல்லாம் சொல்லுங்கடான்னு எழுதிட்டு பிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க எவனோ, அதை அந்த பைக்குள்ளே வச்சுருக்காரு. இதை பார்த்தோன்னே அவங்க அதிகாரிகள் ஷாக் ஆகியிருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது எக்ஸாம் எழுத வந்திருக்க, பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி. ஆனால் இன்னும் சில அதிகாரிகள் வந்து நாங்கள் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அப்படியே உருகி செல்ஃபிலாம் எடுத்திருக்காங்க. இதுவும் தனியாக நடந்திருக்கு. என்னன்னா கூப்பிட்டது விசாரணைக்கு, ஆனால் அங்கே செல்ஃபி விளையாட்டெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப நேரமாக அவரை உட்கார வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல சில கேள்விகளே திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை அதிகாரிகள் மாறி மாறி கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஏன் தாமதமாக போனீங்க, இடையில கரூரில் சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் பஸ்ஸில் போயிருக்கீங்களே, போனது எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் 1 மணி நேரம் பஸ் நின்றுச்சு. அந்த 1 மணி நேரத்தில் என்ன பண்ணீங்க, யார்கிட்ட பேசுனீங்க, அப்புறம் அங்கேருந்து எப்படி காரில் மாறி நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னு இதெல்லாம் பிரதானமான கேள்வியாக கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளில் அவர் சொன்ன பதில்களில் பெரும்பாலும் திருப்தி இருந்தால் விஜயை திருப்பி கூப்பிட மாட்டாங்க. ஆனால் திருப்பி கூப்பிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. 18ஆம் தேதி அல்லது 19ஆம் தேதி மீண்டும் பொங்கல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் வா, உனக்கு நாங்கள் ஒரு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு பரபரப்பான ஒரு விஷயம். இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நேற்றே சொன்ன மாதிரி மேதக பிரபாகரன் கொடுத்து பேசின அந்த விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு, ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அதில் வந்து இந்த காட்சிகள்லாம் எடுத்தாங்க, வச்சாங்க, போனாங்க, ஏதாவது இந்த காட்சிகளை எடுத்து சினிமாவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா. இந்த இப்போ சினிமாவே வந்து உங்களுக்கு வந்து சினிமா ஜனநாயகன் படம், இந்த படத்துக்கு வந்து அவர் கொண்டு போகிற விஷயம், வெளியில் ரிலீஸ் பண்ணுற எடுத்துகிட்டு போகிற விஷயத்தில் உலக நாடுகளை குறி வச்சு, உலக நாடுகளில் இருக்க தமிழர்களை குறி வச்சு தான் பெரும்பாலான பிரபல சினிமா கலைஞர்கள் வந்து அதான் டார்கெட் அவங்களுக்கு. அவங்க தான் வந்து இவங்களை உச்சத்தில் கொண்டாடி தீக்கிறது. ஆனால் அங்கிருந்து எதிர்ப்பு குரல் வந்துடுச்சு ஜனநாயகனுக்கு, லண்டன்லேருந்து வந்துடுச்சு, இப்போ பல ஊர்கள்லேருந்து அவருக்கு எதிர்ப்பு குரல் வந்தோடனே இப்போ அந்த நபரே கட்சி விட்டு நீக்கிட்டார். என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்கு இடையில விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் வந்து இருக்கு, காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுக்குது, அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. திமுகலேருந்து பிரிச்சுட்டு வரப்போகுது, பிரிச்சுட்டு வந்து எப்படியாவது வந்து டிவிகேவோட விஜயோட கூட்டு சேர போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதில் முத்தாய்ப்பாக இதில் வந்து ராகுல் காந்தியே வந்து ஒரு ட்வீட் ஒன்று எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஜனநாயகன் படத்தை முடக்கி வைக்கிறது கலாச்சாரத்துக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு வந்து உகந்ததல்ல, உங்களுக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கும், கல்ச்சர், அவங்க கல்ச்சருக்குள்ள ஏன் நீங்கள் கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மோடி அவர்களை டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த தற்குறி கும்பலும் இந்த மங்குனி கும்பலும் கொண்டாடுது, ஆஹா ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணுறாரு என் தலைவனுக்கு, என் தலைவர் ரேஞ்சே வேற அப்படின்னு அவங்கெல்லாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏற்கனவே காங்கிரஸை நான் ஃபுல்லாக கண்ட்ரியில் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்ததாக வரலாறே இருக்கக்கூடாதுன்னு மொத்த வரலாறையும் மாற்றி அழிச்சுனேறாங்க. ரூபா நோட்டில் காந்தி தாத்தாவை நீக்கினதில் ஆரம்பித்து ஏகப்பட்ட ஏழ்றைகளை பண்ணிகிட்டு இருக்கு பாஜக அரசாங்கம். இது இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு பிளான் வச்சிருக்கிறவங்க காங்கிரஸ் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க நிலைமை என்ன ஆகும்? திட்டமிட்டு விஜய் காலி பண்ணுறதுக்காக எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்னு சந்தேகம் வரும். ஏன்னா பிஜேபிக்கு விஜய் பிடிக்காது, நல்லா தெரியுது. ஆனால் அவரை வந்து அந்த உருவாக்கி விட்டு இந்த மாதிரி ஆட விடுறதும் அவங்க தான், மிரட்டி வச்சிருக்கிறதும் அவங்க தான் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுது, மோடி சும்மா இருப்பாரா, அமித்ஷா சும்மா இருப்பாரா? நீ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு யாரும் ஆடினா அடுத்து உனக்கு திகார் தான், களி தான் உனக்கு அப்படின்னு பாஜக வேற லெவல் ஸ்டாண்ட் எடுக்கும். இப்போ அதில் வந்து கல்ச்சர் அது இதுன்னு ஒன்று வழக்கம் போல் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ஒரு டம்மி பீஸ். காங்கிரஸில் அவருக்கு எந்த பதவியும் கிடையாது பெருசாலாம், ராகுல் காந்தி கிட்டே ஏதோ வந்து இருக்காரு அவ்வளோதான். மற்றபடி தமிழ்நாடு காங்கிரஸ்லாம் அந்தால யாரும் மதிக்கிறதே கிடையாது. அவர் வந்து இப்போ வந்து பேட்டி கொடுக்கும்போது இப்போ பார்த்தீங்களா ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, அப்படின்னா காங்கிரஸினுடைய ஆசையும் விருப்பமும் தாவேகாவோடு அணி சேர்றது தான். திமுக ஈஸியாக அவங்கள துரத்தி விட்டுலாம், போய் தொலைங்க போங்க, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நீங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட முடியும். ஆனால் திமுக ஏன் அமைதியாக இருக்குது தெரிய மாட்டேங்குது. இனி போக போக அதோட விஷயங்கள் வந்து தெரிய வரும். இடையில
இவருடைய விஜயனுடைய இந்த அந்த ரசிகர்களுக்கு அந்த எல்லா கும்பலும் ராகுல் காந்திக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணிட்டாரு, நீங்கள் ஜனநாயகன் வெளியிடாமல் தடுக்கிறது ரொம்ப தப்பு. இப்போ ராகுல் சப்போர்ட் பண்ணதுனால கண்டிப்பாக பாஜக என்ன பண்ணும் அப்படின்னா இதை இன்னும் காம்ப்ளிகேட் தான் ஆகும். அப்போ ஜனநாயகன் வருவதற்கு சாத்தியமே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். நிறைய காட்சியை வெட்டுவாங்க, நிறைய காட்சியை நீக்குவாங்க. என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. ராகுல் இது ஏன் ஊமக்குத்து விளையாட்டை தொடங்கியிருக்காரு. ஸ்டாலின் ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகக்கூடியவர். இந்த விஷயத்தில் இன்னும் எவ்வளோ நாள் பொறுமை காப்பாருன்னு தெரியாது. எப்படினாலும் பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்குள்ளே இவங்க எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ண வேண்டியிருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது போன்ற பல்வேறு வீடியோக்கள் போடுவதற்கும் சேனலுடைய வளர்ச்சிக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.